ஆனால் நாங்கள் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் இன்னைக்கு 1:40 எனக்கு ஃப்ளைட்டு. நான் வந்து 11:30 வந்தோம். வந்து ஃப்ளைட் டிலேண்டு யாருமே இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸ்க்ரீனில் போட்டு டிலேண்டு இங்கே வந்து கேட்கும் போது யாருமே எந்த இதுவும் பதில் சொல்லல. ஏர்போர்ட் அத்தாரிட்டிலேருந்து ஒரு ஆள் வந்தார். கேட்டதுக்கு இதுமாதிரி ஃப்ளைட் இல்லையா என்னதுன்னு கேட்டதுக்கு காலைல தான் ஃப்ளைட்டு உங்களுக்கு இப்போதைக்கு கேன்சலு. கேட்டது வந்து என்னென்ன கேன்சல்னு சொல்கிறீங்க, இதேமாதிரி நான் வந்து நான் டிலே ஆனால் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா கேட்டதுக்கு அது ஒரு அசிங்கமாக பேச ஆரம்பித்தார். யாருதுன்னா இவங்க எல்லாரும் முன்னாடி தான் பேசினார். அவங்களுக்கு தெரியும், அவங்க பின்னாடி இருக்கவங்க சொல்லுவாங்க. அதேமாதிரி கேட்டதுக்கு வந்து அசிங்கமாக பேசிட்டு உள்ளே போயிட்டார். நான் அதேமாதிரி போலீஸ் வந்தாங்க, அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் வந்து எனக்கு வந்து ஒரு தகவல் கூட சொல்லலை. நான் ஒரு 3 மணி நேரம் நினைக்கிறோம். அவர் 6 மாதம் குழந்தையிலேருந்து நிற்கிறாரு. அவர் 6 மாதம் குழந்தை. அது அவர் சுடுதண்ணிலேருந்து வேணும் இப்போ வரையும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் உங்கள் ஃப்ளைட் இத்தனை மணிக்கு இதுமாரி போங்க எதுவுமே யாருமே சொல்லல. நான் இங்கே சென்னையிலேருந்து சிங்கப்பூர் போகணும். சரிங்களா, இப்போ வரைக்கும் ஒருத்தர் கூட யாருமே வரல. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஆள் சுற்றி பாருங்க, யாருமே இல்லை. கேட்டால் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் வந்து வேற மாதிரி பேசுகிறாங்க. நீங்கள் இதெல்லாம் ப்ரிப்பேர் ஆகி வரணும். இவங்க வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. சரிங்களா, சிவகங்கையிலேருந்து வந்திருக்காங்க, இதுலேருந்து வந்திருக்காங்க. அவங்க என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியும்? சரி ஓகே ஃப்ளைட் டிலே ஒன்று உள்ளே காமிச்சு குழந்தைங்க இருக்காங்க உள்ளே போய் உட்காருங்க ஏதோ ஒரு இது பண்ணுறோம். இப்போ வரைக்கும் யாருமே பண்ணல. காலைல 10:30 மணி ஃப்ளைட்டு, இன்னும் 9 மணி நேரம் இருக்குது. 9 மணி நான் இங்கே உட்கார முடியுமா? யாருமே இப்போ வரைக்கும் யாருமே எதுவுமே பேசவே இல்லை, எதுவுமே வரவே இல்லை லைனுக்கு. இல்லை, நாங்கள் ஆக்சுவலி சென்னை டு சிங்கப்பூர் போகிறோம். இன்னைக்கு நைட்டு 1:40க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டு. பட் எங்களுக்கு வந்து எந்த இன்டிமேஷனும் கொடுக்கல, ப்ராப்பர் இன்டிமேஷன் இல்லை. இங்கேயும் வந்து பார்த்தா கேட்டால் கால் பண்ணி கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, போய் கஸ்டமர் கேரில் கேளுங்க, அதர்வைஸ் நீங்கள் ஆஃபீஸில் போய் கேளுங்க. நாங்கள் அங்கேயும் போயிட்டு 2 குழந்தைங்களை வச்சுட்டு இங்கே அங்கேயும் போயிட்டு இருக்கோம். பட் பார்த்தா ஆஃபீஸ் வந்து 9:30 or 10 o'clock க்ளோஸ் பண்ணிட்டு யாருமே இல்லை, போயிட்டாங்க. இங்கே நின்று நாங்கள் மோர் தென் 1 hour என்ன கேட்டுட்டு இருக்கோம். ஒருத்தர் கூட ஒரு ரெஸ்பான்ஸுமே, ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸுமே இல்லை. கேட்டால் அவங்க சொல்கிறாங்க ரொம்ப கூலாக யூல் ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ரொம்ப கூலாக ரொம்ப லெத்தாஜிக்காக பேசுகிறாங்க. பயங்கர ரெஸ்பான்சிபிளாக பிஹேவ் பண்ணுறாங்க. இப்போ 2 பசங்களை வச்சுட்டு அவங்க அவ்வளோ பசிக்குது, அவ்வளோ இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒரு அகாமடேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் ரீஸ்கெடியூல் பண்ணுங்க எங்களுக்கு. இப்போ சம் எமர்ஜென்சி ரீசன்ஸ்க்காக தான் நாங்கள் மார்னிங் போடணும்னு போட்டிருப்போம். பட் ரீஸ்கெடியூல் பண்ணுங்கன்னா அதுக்கும் ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் ஏர் இந்தியா ஸ்டாஃப் யாருமே வெளில வரவே இல்லை. நாங்கள் இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்கோம். மற்ற அன்ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் தான் வராங்க. அவங்க வந்துட்டு சொல்றாங்க, நாங்கள் ரொம்ப கேட்டோம்னா சொல்றாங்க யூல் ஹேவ் டு ஆஸ்க் தெம் ஒன்லி நாட் அஸ் அப்படின்றாங்க. தென் யூ ஜஸ்ட் கோ அண்ட் பிரிங் தெம் அவுட் அப்படின்னு கேட்டால் அதுக்கும் வந்துட்டு தேர் நாட் ரெஸ்பான்சிங் ப்ராப்பர்லி. எவ்வளோ அமௌண்ட் டிக்கெட் சார்ஜ் பண்ணிருந்தீங்க? நாளை காலையில் வரைக்கும் நீங்கள் எங்கே இருக்கீங்க? இப்போ எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் இங்கே லோக்கல் ஐட்டும் நாங்கள் கிடையாது. வி ஆர் ஜஸ்ட் கமிங் ஃப்ரம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். அதுக்கும் நாங்கள் கேட்குறோம், அகாமடேஷன் கேட்குறோம். அதுக்கும் அவங்க சொல்றாங்க நாங்கள் இவ்வளோ தான் பண்ண முடியும். அப்படி உங்களுக்கு வேணும்னா யூல் ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், யூல் ஹேவ் டு பே ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்றாங்க. அதுக்கு தான் கேட்டால் சரி நாங்கள் வந்து பே பண்ணி தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், நாங்கள் வந்து ஃப்ரீயாக எதுவும் புக் பண்ணல. ஸோ நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள், நீங்கள் தான் எங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும்னா ஆக்சுவலி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுற விதம் வந்து ரொம்ப லெத்தாஜிக்காக அப்படி தான் பண்ணுறாங்க. பட் நாங்கள் என்ன அவங்க ஃபைனல் நாங்கள் ரொம்ப கேட்டோம்னா சொல்றாங்க வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஆர் வி ஆர் நாட் ஆத்தரைஸ்ட் பர்சன் டு ஆஸ்க் யூ ஆன்சர் யூன்றாங்க. கடைசி இப்போ வரைக்கும் கேட்டுட்டு தான் இருக்கோம். ஃபைனலா இப்போ வரைக்கும் ஒரே ஒரு ஸ்டாஃப் கூட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஸ்டாஃப் வெளில வரவே இல்லை. ஃபைனலா என்னோட சிஸ்டர் சென்ட் ஆஃப் பண்றதுக்காக சிங்கப்பூருக்கு சென்ட் ஆஃப் பண்றதுக்காக வந்தோம் சார். நாங்க இங்க வந்தது 9:30க்கு. ஆக்சுவலா எங்களுக்கு இது ஒரு இந்த டிலே, அதுவும் டிக்ளைன் கூட வரல, இன்ஃபர்மேஷன்ல டிஸ்பிளேல டிலேன் தான் வந்தது. அவ்வளோ கன்ஃபியூஷன், அவ்வளோ பேசஞ்சர்ஸ் அவ்வளோ இதுவா இருக்காங்க. ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ஸ்டாஃப் வந்து ஒரு அத்தாரைஸ்டு பர்சன் வந்து இந்த ரீசன்னால இதனால டிலே ஆகுது, இதனால நாங்க இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும், இல்ல கைண்ட்லி கோஆபரேட், இது மாதிரி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணா இவ்வளோ கன்ஃபியூஷன் வரவே வராது. இவங்க சைட்ல இருந்து ஒரு சின்ன ஸ்டெப் கூட இல்ல. அது கூட இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம கொடுக்குற நமக்களோட குவெரிஸ்க்கு அவங்க ரிப்ளை பண்ற விதமே அவ்வளோ ஒரு இர்ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனாலதான் இவ்வளோ அஜிடேஷனே. ஒரு லெவல் வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவாங்க. இட் இஸ் கோயிங் டு பி 2 AM. ஒரு சின்ன குழந்தை, எத்தனை சின்ன கை குழந்தைங்களை வச்சுட்டு எத்தனை பேர் எவ்வளவு இதுவா இருக்காங்க. ஒரு மெட்ரோல நான் ஒரு பஸ் புக் பண்ணாலே எனக்கு அவ்வளவு ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்றாங்க சார். ஒரு பஸ் கண்டக்டர்ல இருந்து டிரைவர்ல இருந்து ஒரு இவ்வளவு பெரிய ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஸ்டாஃப் இந்த மாதிரி இது பண்ணாங்கன்னா இதுக்கு என்ன ஆன்சர்ன்றதுதான் எங்களோட வருத்தமே.